மறந்தானா இல்லையா? மறக்கல ஆண்டி. ஆனா அதே சமயத்துல அகிலா நந்தினிக்கு செஞ்ச கொடுமையும் மறக்க முடியாது. 6 மாசத்துக்கு அவளால திட உணவு சாப்பிடவே முடியாது. நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு தெரியுமா? மித்ரா, அந்த வேதனையெல்லாம் நீ மனசுக்குள்ள அப்படியே தேக்கி வச்சுக்கோ. பழி வாங்குற உணர்ச்சியும் அப்படியே மறைச்சி வச்சுக்கோ. ஆனா வெளியில அகிலா முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சிரிச்சு நடிச்சு ஏமாத்த கத்துக்கோ. புரிஞ்சுதா? ஓகே ஆண்டி. அத்தை, பெரியத்த வராங்க. மார்னிங் மா. குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் கா. குட் மார்னிங். என்ன மித்ரா, என்ன ஆச்சு? உன் முகம் என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்பதான் சொல்லிட்டு இருந்த முகத்தை இப்படி வச்சுக்காதேன்னு. இப்ப அகிலா கேட்டுட்டா. இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். எனக்கு கூட அப்படித்தான் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த புள்ளப்பூச்சி வர வர அது படம் பார்த்துட்டு நைட்டு லேட்டாக படுத்தேன். காலையில் நேரமாக எழுந்துட்டேன். அதனால அப்படி இருக்கோ என்னமோ. அப்போ உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்க? ஐ எம் ஆல்ரைட் ஆண்டி. ஏன் இப்படி கேட்குறீங்க? குட். நான் ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்காக ஹைதராபாத் போறேன். உன்னையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதனால தான் கேட்டேன். நம்ம 2 பேர் மட்டும் போகிறோமா ஆண்டி? இல்ல, வீட்ல இருந்து எல்லாரும் தான் போறோம். அக்கா, அப்போ நானும் உமாவும் உங்க கூட வரமா? சித்தி, அம்மாவும் 2 பேரும் சேர்த்து தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேணா ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன். சின்ன மாமா, டிக்கெட் கேன்சல் பண்ணிடாதீங்க. நான் இன்னும் ஃப்ளைட்ல போனதில்ல. நான் ஹைதராபாத் வரேன். அருண், நான் நிறைய வாட்டி ஃப்ளைட்ல எல்லாம் போயிருக்கேன். இருந்தாலும் அக்கா ஆசைப்படும் போது வராம இருக்க முடியுமா? நானும் உங்க கூட ஹைதராபாத்க்கு வரேன். அதே நம்ம ஆந்திரா பிசினஸ் பார்ட்னர் சுப்பா ரெட்டி ஹைதராபாத்ல புதுசா ஒரு நகை கடை ஓபன் பண்ண போறாரு. உங்க அம்மா தான் அதை திறந்து வைக்க போறாங்க. ஓ, சந்தோஷமா இருக்குமா? சுப்பா ரெட்டி ஃபேமிலியோட நம்மள வர சொல்லிருக்காரு. அதனால எல்லாரும் காலையில 5 மணிக்கு கிளம்புறோம். நீ ரெடியா இருந்துக்கோ. சாரிம்மா, நாளைக்கு காலையில ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கா நான் மும்பை கிளம்புறேன். உங்ககிட்ட அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிஜமாவே மும்பைக்கு போறானா? ஓ, அப்படியா? ஓகே, அர்ஜென்ட் மீட்டிங்னு சொல்றேன். அப்போ நீ அந்த ப்ரோக்ராமை பாத்துக்கோ. நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ம். வனஜா, அக்கா, நாளைக்கு யாரும் வீட்ல இருக்க போறதில்ல. அதனால வீட்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் லீவ் கொடுத்துரு. நான் சொல்லிடுறேன்க்கா. எல்லாருக்கும் லீவ் கொடுத்து அனுப்பிடுறேன். நீங்க சுப்பா ரெட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. அக்கா, நான் பூ கட்டட்டுமாக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ சாப்பிட்டல, போய் படுப்போ. எனக்கு தூக்கம் வரலக்கா. பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கா. ஏய் கணேசா, என்னடா உன் அக்கா கிட்ட என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் பிரச்சனை எல்லாம் ஒன்னும் பண்ணலப்பா. எனக்கு பூ கட்ட சொல்லி தர சொல்லி அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன பொம்பளை பிள்ளையா? நீ பூக்கட்டை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? பூக்கடையா வைக்க போற? ஏன் நான் ஃபியூச்சர்ல பூ கடை வச்சு பெரிய பூ வியாபாரியா ஆக கூடாதாப்பா? டேய். டேய் கணேசா,
நீ படிச்சு பெரிய கலெக்டராக நினைச்சிட்டு இருக்க. நீ என்னடான்னா பூக்கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னங்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கலெக்டராய் காட்டுறேன்க்கா. டேய் கணேசா, நீ கலெக்டர் ஆகுறியோ இல்லையோ ஆயி காட்டுறேன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. பார்வதி, சொல்லுங்கப்பா. அம்மா குடும்பத்தோட ஹைதராபாத் போறதுனால நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் லீவு கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாப்பா. இந்த லீவ்ல நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சுலம்மா. சரிப்பா, போயிட்டு வாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் மட்டும் ஊருக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கல, நீயும் கணேசனும் கூடவே வர்றீங்க. நாம 3 பேரும் காலையில கிராமத்துக்கு கிளம்பி போறோம். இல்லப்பா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால வர முடியாது. நீங்களும் தம்பியும் போயிட்டு வாங்க. அம்மா குடும்பத்தோட ஹைதராபாத்துக்கு கிளம்பி போயாச்சு. பெரிய தம்பியும் மும்பைக்கு போயிட போகுது. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? வீட்ல எந்த வேலையும் இல்லப்பா. கோவில்ல எனக்கு வேலை இருக்கு. கோயில்ல வேலை இருக்கா? என்ன பார்வதி சொல்ற? கோவில்ல என்ன வேலை? அது இந்த குழந்தைங்க பிரச்சனை இல்ல. அகிலா அம்மா கேஸ் கோர்ட்டுன்னு இருந்தப்போ அம்மாவுக்கு நல்லது நடக்கணும்னு கோவில்ல வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ. அதனால அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும்பா. கிடைச்சிருக்கிற லீவை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. தம்பியை கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துருங்க. பிரார்த்தனை, கோயில், அதுவும் அம்மாவுக்காகன்னு வேற சொல்ற. அத தள்ளி போடவும் முடியாது, தெய்வ குத்தமாயிடும். சரிம்மா, நீ பிரார்த்தனைய நல்லபடியா முடி. நானும் கணேசனும் காலையில நேரமா எந்திரிச்சு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. கணேசா, காலையில நேரமா எந்திரிக்கணும். நீ போய் தூங்க போ. சரிக்கா. ஏமா, நீயும் காலையில நேரமா எந்திரிக்கணும்லம்மா. சீக்கிரம் படுப்போம். சரிப்பா. இந்த பூவை கட்டி முடிச்சிட்டு படுக்கிறேன். நீங்க போய் படுங்க. சரி. அப்பா. என்ன மித்ரா இது? நாம தான் முந்திரி கொட்டை மாதிரி ஆர்வத்துல முதல்ல கிளம்பி வந்திருக்கோம் போல இருக்கு. ஒருத்தரையும் காணுமே. எப்பவுமே முன்னாடி வர இந்த திம்மி முட்டையை கூட காணோம். அதான் ஆண்டி, எனக்கும் தெரியல. அத்தை, மித்ராக்கா ஹைதராபாத்துக்கு நான் ரெடி. அடிச்சி கண்ணாடியை கழட்டு. கழற்றி கண்ணாடியனா? ஏன் அத்தை, என் கண்ணாடி நல்லா இல்லையா? ஏண்டி, இப்ப நடு கூடத்துல எதுக்கு கண்ணாடியை போட்டு வந்து நிக்கிற நீ? இந்த கண்ணாடி நல்லா இருக்கான்னு கேக்கதா போட்டு வந்தேன். அதுக்குள்ளதான் நீங்க கழட்ட சொல்லிட்டீங்களே. நகைக்கடையை திறந்து வைக்க போறது அந்த அக்கிலா. உனக்கு எதுக்குடி வெட்டி பந்தா? சரி விடுங்க ஆண்டி, அகிலா வராங்க. இந்த பந்தாவுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன மித்ரா, ஆண்டி, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டா ஆண்டி. மார்னிங்மா. என்ன ஆதி, நீ கிளம்பிட்டியா? ஆமாம்மா, என் ஃப்ளைட் 7:30க்கு முன்னாடியே கிளம்பணும். உங்க ஃப்ளைட் 8:30க்குல? ஆமா. சரி, நீ கிளம்பு. தோ நாங்களும் பின்னாடியே கிளம்பிடுவோம். சரிம்மா. பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓகே ஆதி, மீட்டிங்கை கேர்ஃபுல்லா முடிச்சிட்டு வா. ஹாப்பி சேஃப் ஜர்னி. ஓகேப்பா. என்ன ப்ரோ, மும்பை கிளம்பியாச்சா? ஆமாண்டா. சரி,
எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ, ஹாப்பி ஜர்னி. ஓகேடா, பார்த்து போயிட்டு வா. ஓகே. அருண், மா ஐஸ்வர்யா எங்க? இன்னும் ரெடி ஆகல? மா அவ அப்பவே ரெடியாகி அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாமா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட் வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். ஓ சரி, எல்லாரும் உங்க லக்கேஜை எடுத்து கார்ல வைங்க, கிளம்பலாம். ஓகே ஓகேம்மா. அகிலா, சுபா ரெடி கால் பண்ணிருக்காரு. ஓ, கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கா இருக்கும். ஹலோ, குட் மார்னிங் ரெட்டி காரு. தோ ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருக்கோம். என் மூத்த பையன் ஆதி வரல. ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் பிசினஸ் மீட்டிங்காக போயிருக்கான். ஆமா, மும்பைக்கு கிளம்பி போயிட்டான். மாமா நீங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன். ஆதியோட ஒய்ஃப் நீ இப்படி பயப்படலாமா? வந்து வண்டியில் ஏறு. ஆமா, நீங்க மும்பைக்கு போலையா? எல்லாத்தையும் ரோட்ல நின்று தான் கேட்பியா? உள்ள வந்து உட்கார சொல்றேன். இன்னைக்கு நாள் முழுக்க நான் உன் கூட தான் இருப்பேன். அதான் அம்மா என்னை ஹைதராபாத் கூப்பிட்ட போது கூட எனக்கு மும்பையில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன். வீட்டில் எல்லாரும் நம்பணும்ல, ஸோ அதான் அவங்களுக்கு முன்னாடி நான் ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டேன். அவங்க எல்லாம் கிளம்பி போனதும் நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். மாமா நீங்க சரியான ஆள் தான். வீட்டில் யாரும் இல்லை, உங்கள் அப்பாவும் ஊரில் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஜாலியாக சுற்றலாம். சொல்லு, எங்கே போகலாம்? பீச்சுக்கு போகலாமா? பீச்சுக்கு வேணாம் மாமா. அப்போது எதுனா ஷாப்பிங் மால் போகலாமா? வேணாம் மாமா. ஷாப்பிங் மாலும் வேணான்னா சரி, படத்துக்கு போகலாமா? நம்ம 2 பேரும் இது வரைக்கும் படத்துக்கே போனது இல்லையே. இன்னைக்கு ஒரு நாள் தான் நாம இப்படி தனியா இருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த 2.5 மணி நேரத்தை தியேட்டர்ல உட்காந்து வீணடிக்கணுமா? சரி, வேற எங்கே போகலாம்? சரி, ஒன்று பண்ணலாம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அப்புறமா டிசைட் பண்ணலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா. நான் சொல்ற இடத்துக்கு போங்க. எங்கே போகணும்னு சொல்லு. வீட்டுக்கு போங்க மாமா. நான் இவ்வளோ ஆப்ஷன் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி வெளியில எங்கேயாவது போனாலும் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களோ பாத்துருவாங்களோன்னு நான் கொஞ்சம் பயந்து பயந்து தான் மாமா இருக்கணும். நீ சொல்கிறது சரிதான். அதுக்காக நம்ம வெளியே எங்கேயும் போகாமல் இருக்க முடியுமா? நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கான சரியான சந்தர்ப்பமே கிடைச்சதில்ல. இன்னைக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எல்லா பொண்ணுங்களும் மாதிரியும் உனக்கும் புருஷனோட வெளியே போகணுன்னு ஆசைலாம் இருக்கும்ல. நீங்க சொல்ற மாதிரி என் மனசுல ஆசை இருக்கு மாமா. ஆனா அந்த ஆசையெல்லாம் 2ஆம் பட்சம்தான். என் மனசுக்குள்ள இன்னொரு ஆசை இருக்கு மாமா. அதுதான் என் முதல் ஆசை. முதல் ஆசையா? என்ன அது? நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, நான் சொல்றேன். என்ன மாமா பாக்குறீங்க? காரை முதல்ல வீட்டுக்கு திருப்புங்க, நான் வீட்டுக்கு போய் சொல்றேன். உன் உத்தரவை மீற முடியுமா? திருப்புறேன். வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். மாமா, இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட நடிச்சீங்களா? இது ஏன் ஏற்பாடு?
இது யாரோட வேலைன்னே தெரியல. யாரா இருக்கும்? நான் தான் பண்ணேன். எல்லாம் ஏன் ஏற்பாடு தான். ம். டேய், நீ என்னடா பண்றீங்க? நான் தான் மும்பை போறேன்னு சொன்னேன்ல. நான் போலன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ உன் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன்னு எனக்கு டிராவல்ஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சே. வீட்ல வேற யாரும் இல்லையா? அதான் ஏதோ பிளான் போட்டிருப்ப. நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு இந்த ஏற்பாடெல்லாம். எப்படி? ம். உன் வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலி பண்ணு. வரவேற்பு முடிஞ்சதும் விருந்து உண்டுல, தங்கச்சி கையால சாப்பிட்டு போயிடுறேனே. டேய், விருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை தனியாக விடு. போ. என்ன ஆதி, உங்க 2 பேருக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். தங்கச்சி கையால அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி. தங்கச்சி கையால ஆ. அவனுக்கு ஒரு கப் விஷம் கூட போடான்ற. சரி சரி, கூல் கூல். நான் வரேன். ஒன்று வரவானா, போ. அப்ப நாளைக்கு வரேன். ஷாமண்ணாக்கு ஒரு காஃபி கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல மாமா. காஃபி கொடுத்தா அவன் லஞ்ச் கேட்பான். அவனை பற்றி உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நாள் முழுக்க நாம நம்ம வீட்டில் இருக்க போகிறோம். நடுவில் எதுக்கும் நந்தி மாதிரி. வா. அதையும் கொடு. உட்காரு. என்ன பாக்குற? நீங்க உட்காந்து நான் பார்த்ததே இல்ல. உட்காரு. வேணாம் மாமா. உட்காரு. ஏன் இப்படி உட்காந்துருக்க? நல்ல பின்னாடி தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரு. நீ இந்த வீட்டோட மருமக. இப்படி உட்காரணும். கொஞ்சம் கையெடு. நீ யாரு? ஆதியோட பொண்டாட்டி. உன் மனசுல இருக்கிற முதல் ஆசை என்ன சொல்லு. நேத்து வரைக்கும் நம்ம 2 பேரும் யாரும் பாத்திர கூடாதுன்னு உங்க ரூம்லயும் கார்டன்லயும் சந்திச்சு பேசிட்டு இருந்தோம். எந்த பயமும் இல்லாம உங்க பொண்டாட்டியா சந்தோஷமா இப்படி ஹால்ல உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசணும் மாமா. எல்லார் பார்வைக்கும் ஒரு சமையல்காரியா சமைச்சு உங்களுக்கு டைனிங் டேபிள்ல பரிமாறி இருக்கேன். ஆனா உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையோட சமைச்சு உங்களுக்கு பரிமாறணும் மாமா. உங்க பொண்டாட்டியா இந்த வீட்டோட மருமகளா இன்னைக்கு நாள் முழுக்க இந்த வீட்டுக்குள்ள நான் வாழ்ந்து பார்க்கணும் மாமா. அதான் என்னோட ஆசை. என் மனசுக்குள்ளே அந்த ஆசை தான் இருந்துச்சு. என்ன, முதல்ல வெளியெல்லாம் போயிட்டு அப்புறம் என் மனசுல இருக்க ஆசையை உன்கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். நாம் ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு வாழ்ந்து பார்க்கலாம்.